போலீஸ் ஸ்டேஷனே இங்க தான் இருக்குது. ஆமா, நம்ம இந்த கிரைண்ட் அடிச்சது அமௌண்ட் எவ்வளவு வருது செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு டைமண்ட் விற்க போறோம். ஒரு டைமண்ட் வித்தா 831 ரூபா வருது. 831 தான் வருதா? ஒரு டைமண்டுக்கு. ஸோ நீ அதே மாதிரி ஒரு டைமண்ட் வித்து பாரு எடுத்துட்டு. காசு எடுத்து உள்ள வச்சிடுறா. மொத்த காசு எடுத்து உள்ள வச்சிரு. வச்சுட்டு ஒரே ஒரு டைமண்ட் போட்டினா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தெரியும் அதில். ஸோ அப்படி கனெக்ட் பண்ண திட்டனா 848 ரூபா. அது வேரியண்ட் ஆகுது. 848 டூ அந்த மாதிரி கிடைக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2த்துலயும் ஒண்ணு வச்சிருக்காங்க. டைமண்டுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். பச்சைக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவுன்னு பார்ப்போம். அதுதான் நீ செக் பண்ணணும். ஸோ ஏன்னா இது இந்த பச்சை கலருக்கு வந்து 2481 ரூபா வருது அப்பா. ஒண்ணுக்கு. அது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஹலோ, இதை மட்டும் போட்டா எவ்வளவு வரும்? போகுது. இப்ப பாருங்க, பச்சை கலர் மட்டும் நம்ம 21 விற்க போறோம். அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஓகே, வித்தாச்சு. அதோட அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 46,000 வந்திருக்குண்ணே. பச்சை கலர் மட்டும் தான் வேற லெவலு. அது அப்படின்னா பச்சை கலர் நீ போன வாட்டி உன்கிட்ட இருந்ததுண்ணே. என்னோட இதுலயே 10 இருந்தது நினைக்கிறேன். 12 14 இருந்தது. அதுலயே உனக்கு வந்திருக்கு போல. நான் 21 வித்ததுக்கு 46,000 வந்திருக்குண்ணே. ஏறா அண்ணன் 50,000 காசு வாங்கிடா கொத்துறா. எனக்கு காசு என்னண்ணே, காசு வேணாண்ணே. உனக்கு இவ்வளவு வந்திருக்கு இல்ல அப்படின்னு சொல்றேன். நீ என்கிட்ட 4 கேட்க. அது நிறைய வருது. இப்பதான் செக் பண்றோம். ஒன்னொன்னா ஸ்டீல் செக் பண்ணுவோம். எனக்கு ஸ்டீல் வந்து 166 ரூபா வருது. இப்ப நான் மொத்தமா வந்து எனக்கு இப்ப 110 வந்து நான் கொடுக்குறேன் நார்மல் டைமண்ட். அது எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 110 கொடுத்துருக்குறேன். 110க்கு போடு அண்ணா. 110 கொடுத்தோம் அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு 9,000 ரூபாய் கம்மியா இருக்கு. நாளைக்கு போடணும். இதெல்லாம் வந்து நம்ம செய்யற வேலை இருக்கு.